இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ தமாம்ல இருந்து ரியாத் வந்து ரீச் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர க்ரௌடா இருந்துச்சு. நம்ம டிராவல் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல இருக்கிறது இந்த லக்கேஜ் வந்து கரெக்டான வெயிட்ல செக்இன் பண்ணிடணுங்கிறது தான். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாம வந்து செக்இன் பண்ண கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு அப்படியே வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்து பேபி வச்சுட்டு டிராவல் பண்றோம்னா இந்த ஃப்ரண்ட் சீட் தான் கொஞ்சம் வந்து ஈஸி மேனேஜபிளா இருக்கும், ஃபீடிங் பண்றதுக்கு, தூங்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. பட் வந்து அன்னைக்கு வந்து க்ரௌடா இருந்ததுனால நமக்கு வந்து ஃப்ரண்ட் சீட் வந்து கிடைக்கல. ஓகே நைட் டிராவல் தானே, பேபியை தூங்க வச்சு மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். பட் டோட்டல் ஆப்போசிட்டா நடந்துச்சு அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சீட்ல இருக்கிறவங்க அப்படியே வந்து பின்னாடி படுத்துட்டாங்கிறதுனால பேபி தூங்க வைக்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லை எனக்கு. 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பேபி அழுதுகிட்டே இருந்தாங்க நைட் ஃபுல்லா அந்த டிராவல்ல. எப்படா அந்த 5 hours முடிஞ்சு கொழம்புல போய் ரீச் ஆகுங்கிற மாதிரி நான் ப்ரே பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. பேபிக்கு ஃபீடிங்கும் என்னால ஒழுங்கா பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஹெல்ப் கேட்க முடியல நைட் டைம்ங்கிறதுனால. ஸோ ஒரு வழியா போயிட்டு கொழம்புல போயிட்டு ரீச் ஆயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட அதுக்கப்புறம் கனெக்டிங் ஃபிளைட்ல வந்து ஏறியாச்சு. அந்த டிராவல் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாவே போச்சு, பேபி முழிச்சிருந்தாங்கிறதுனால. ஸோ அகைன் வந்து 1 hourலயே வந்து திருச்சி போயிட்டு ரீச் ஆயிட்டோம். அங்க போனோன்னா அகைன் வந்து பேபி வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்வியஸ்லி நைட் ஃபுல்லா தூங்கலங்கிறதுனால. ஸோ நின்றுகிட்டே அவங்களையுமே தூங்க வச்சுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸே வந்து லக்கேஜ் எல்லாம் பார்த்துட்டாங்க, ட்ராலியில எடுத்து வச்சு அவங்க செட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. வெளியில வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளில போயிடலான்னு பார்த்தா அப்பதான் ஒரு ஆப்பு வந்துச்சு. என்னோட பேக்கேஜ் வந்து ஒன்று வந்து கஸ்டம்ல செக் பண்ண சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ என்னடா இது புது கொடுமைன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததே இல்லை. அங்க போயிட்டு ஸ்கேன் பண்ண வந்து கொடுத்துருந்தேன். பயந்துகிட்டே நின்றுட்டு இருந்தேன், எங்க ப்ராப்ளம் ஆகி ஓப்பன் பண்ண சொல்லி எல்லாத்தையும் வெளில எடுத்து போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை வந்து அதெல்லாம் நடக்கல, இந்த ப்ராப்ளமும் இல்லை, கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட வந்து வெளியில வந்து கிளம்பி வந்தாச்சு ஒரு வழியா. அம்மா கையில போயிட்டு பேபியை வந்து கொடுத்தோன்னு தான் ஒரு அளவு நிம்மதியே வந்துச்சு எனக்கு. ஸோ இப்படிதான் எனக்கு அந்த டிராவல் வந்து ஃபுல்லா ட்ராஜடிலேயே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்ணலாம். பாய்.